உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதோ, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுவி நட என்று சொல்வது அது எளிதோ? எது நன்மை உண்டாக்கும்? பாவங்கள் எழும்ப முடியாமல் செய்யும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒரு மனிதன் பெறுகிற பொழுது, எந்த இடத்தில் அவனுடைய வாழ்க்கை கவலைக்கிடமாக இருந்ததோ, எந்த இடத்தில் எல்லாருக்கும் ஒரு அசௌகரியத்தின் அடையாளமாய் காணப்பட்டானோ, அதே இடத்தில் சாட்சியாக எழும்ப பண்ணுவேன். ஆனால் பாவம் மனுஷர்களை தாழ்த்தி போடும், அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்தும். ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயமானது. எழும்பி பிரகாசிக்க, எழும்பி நடக்க, எழும்பி பேச, எழும்பி கிரியை செய்ய உதவி செய்யும். ஆகையால் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த நிச்சயம் உனக்கு இருந்தால், எந்த இடத்தில் விழுந்தாயோ அதே இடத்தில் எழும்புவாய். எந்த பகுதியில் நஷ்டப்பட்டாயோ அதே இடத்தில் நீ ஆசீர்வாதத்தை காண்பாய். இதற்கு அடையாளமாக அமெரிக்க அழுது புலம்பும் அமெரிக்க தேசத்தை நான் சிட்சிப்பேன். இதை குறித்துதான செய்திகள் வெளிவரும். இதை அறிகிற பொழுது, உன் கண்கள் காணுகிற பொழுது, உன் செவிகள் கேட்கிற பொழுது அறிந்து கொள், உன் தேவனாய் கர்த்தர் உன் மத்தியில் இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.